வாழ்க வளமுடன். இயற்கையில் ஏதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கி என்ன தானம். தானம் கொடுக்குறது கூட மனசுன்னு ஒன்று இருந்தால் தாங்க. மனசு நம்மளுக்கு இருக்குது. அந்த மனசு என்ன பண்ணால் எது கொடுக்குற எல்லாம் உனக்கே வச்சுக்கோ, யாருக்கும் கொடுக்காத அப்படின்ட்டு தூண்டுதல் பண்ணோம். அந்த நடு மனசு சும்மா இருக்காது, கொடுக்காதுன்னே சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஒரு வீட்டில் என்ன பண்ணாங்க, கொழு வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 2 வீடு சொல்கிற உதாரணம். ஒரு வீட்டில் முதல்ல நடுத்தர இது குடும்பம், நெய்வேத்தியம் 3 கிலோ போட்டுக்கிறாங்க. நிறைய பசங்க வரும், பெரியவங்களும் வருவாங்க, பார்த்துட்டு போவாங்க. அப்போ அவங்களால முடிஞ்சது 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ கொடுப்பாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு இந்த அம்மா பார்க்க போனாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் நீ இந்த தூண்டு கொடுக்குறிய, நாங்களாம் பாரு எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி வச்சுட்டுருக்கோம், எவ்வளோ கொடுக்குறோம் பாரு அப்படின்னாங்க. அவங்க ஒன்றும் சொல்ல, எங்களுக்கு இதுதான் அப்படின்ற ஒரு இது நாங்கள் போட்டுக்கிறோம், அதுக்கு வந்தால் போதும் அப்படின்னாங்க. அப்போது அதில் ஒரு அம்மா விடாதான் அவங்க சொல்கிறாங்க, நீ நீ செய்துக்கிற நெய்வேத்தியத்துக்கோ இதுவோ நாங்கள் வரல, நீங்கள் பண்ணி வச்சுக்கிற அந்த அலங்காரம் பார்க்க தான் நாங்கள் வந்தோம். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க அப்படின்னா நாங்கள் கேட்டிருப்போம்ல, உங்களை எதுக்கு டெய்லியே பார்க்க வரோம், ஒவ்வொரு வேஷம் போடுறீங்க நீங்கள், அதை பார்க்க தான் வரமே தவிர இந்த நெய்வேத்தியத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அம்மா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஏன்னா மனசு கஷ்டமாயிடுச்சா இல்லையா. அப்போது ஒரு நாள் இவங்க இது மாதிரி சொல்லிட்டு பண்ணாங்கள்ல, வசதியாகிறவங்க, அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, எல்லோரையும் கூப்பிட்டு, ஆனால் இவங்க டெய்லி கொடுத்தாங்க நெய்வேத்தியம், டெய்லி அலங்காரம் அம்பாளுக்கு பண்ணுவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு நாள் ஆயுத பூஜை நீங்கள் மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுட்டு எல்லாம் காஸ்ட்லியான பொருள்லாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. அதுவும் யார் பாருங்கள், காஸ்ட்லியாக இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் கூப்பிடுறது. அவங்கன்னா அவங்க மட்டும்தான் வரணும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வரக்கூடாது. அது மாதிரி தான் சொல்லி அவங்க கூப்பிடுவாங்களாம். அது மாதிரி கூப்பிட்டு இருந்துக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆயுத பூஜை முடிச்சுட்டு வரோம்மா, சாயந்தரம் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னா, சரி உங்களுக்கோசம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாங்க, எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டாங்க, பேக்கிங் போட்டு வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. மழை எப்போ 7 மணிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆயிடுச்சு. என்ன பார்த்தாங்க ஒன்றும் பண்ணல. 8 மணிக்கு என்ன பண்ணாங்க, பக்கத்தில் கம்பெனி ஒன்று, அந்த கம்பெனிலேருந்து எல்லா பசங்களும் இங்கே மழைக்கோசம் ஒதுங்கிட்டுருக்கு. இவங்க வீட்டு வெளியில் ஒதுங்கிட்டுருக்கு. அவங்க வீட்டுக்கார் என்ன சொன்னார், ஏம்மா மணி 8 ஆகிடுச்சு, நெய்வேத்தியம் மாதிரி நீ கொடுமா, அவங்களுக்கு வெளியில் நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு அப்படின்னு. இந்த அம்மா கூட உள்ளவான்னு கூப்பிடல, வெளியில் ஏற்றுமே இந்தாம்மா எல்லோரும் கொஞ்சம் இது விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நானும் கொடுக்குறேன்ட்டு தட்டில் வச்சோ எதில் ஒன்று வச்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. பார்த்தா மணி 9, மழை விட்டபாடு இல்லை, எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க பொண்ணு சொல்கிறா, ஆமாம் அவங்களே சொல்லிட்டாங்க வரலன்ட்டு, அட்லீஸ்ட் நீ வச்சுக்கிற பொருளையாவது எடுத்து கொடுக்கணும், மனசு வராதுடி, நான் கொடுக்க மாட்டேன், நான் தான் நெய்வேத்தியம் கொடுக்க சொன்னேன், உங்கள் அப்பா சொன்னாங்க கொடுத்துட்டல, இப்போ இது கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அது ஓஷ்டமான அவங்க 2 பேரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு இயற்கை பார்த்தது இவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியல, எப்படியாவது நாம் தான் மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு இப்போ நீ எடுத்து கொடுக்கணும் அப்படியே ஒரு எண்ணத்தை கொடுத்து, அப்போவும் விருப்பம் இல்லாமல் அவங்கள அப்போ தான் உள்ள அழிச்சுன்னு அது வரைக்கும் அவங்க உள்ளே அலோவ் பண்ணல. அப்போ அவர் பொண்ணு அவங்கள திட்டவே, சரி வாங்கம்மா இது தரேன் வாங்கிக்கோங்க, தாம்பலம் தரேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த எல்லோரும் உள்ளே வந்தாங்க. அதுவும் பாருங்கள் 9 பேர். அது அந்த அம்மா கொடுக்கும்போது தோணி இருக்கணும்ல 9 பேர் இருக்காங்கன்ட்டு. அந்த 9 பேரும் உள்ளே கொடுத்த உடனே வாங்கி ஏன்னா மாதிரிலாம் சாப்பிட்டுட்டாங்க. வெளியில் உள்ளே கூப்பிடவே குங்குமம் வச்சுன்னு அந்த கொடுத்த பொருளை வாங்கிக்கின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஏங்க எங்களுக்கு இது மாதிரி காஸ்ட்லியான பொருள் யாரும் கொடுத்ததில்லை, இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள் பரம்பரையே நல்லா இருக்குங்க அப்படின்னாங்களாம். அப்போ தான் அவங்களுக்கு மனசில் உதிச்சுதான், நாம் செய்தது தப்பு, பணக்கார ஏழைன்னு பார்த்தது தப்பு, கொடுக்கும்போது அதை யார் எப்படின்னு சொல்லாமல் தெரியாமல் கொடுக்கணும். அவங்க வசதி இருக்குதோ இல்லையோ அது தெரியக்கூடாது. மொத்தம் கொடுக்குற எண்ணம் வரும்போது கொடுத்துடணும் அப்படின்ற எண்ணம் அன்றைக்கி தான். அது கூட அவங்க எப்படி வாழ்த்துனாங்க, வாழ்த்துவே தானே அந்த அறிவு ஒன்று வேலை செய்யுது. அப்போ தான் நினச்சோம், நம்ம அந்த அம்மா சொன்னோம் கொஞ்சோண்டு கொடுக்குறோன்ட்டு, அவங்களுக்கு பாரு யாரோ ஏதிரே சொல்கிறாங்க பாரு, நாங்கள் உங்கள் நெய்வேத்தியத்துக்கு வரல, நீங்கள் பண்ணுற அலங்காரத்துக்கு தான் நாங்கள் வந்தோம்னு சொன்னாங்க பாரு.
அப்போ தான் இதே ரெண்டும் ஜாயின் பண்ணி பார்த்து இனி அவங்கள மாதிரி நானும் இருக்கணும், யார் வந்தாலும் கொடுக்கணும், விடோன்றது அவங்களுக்கு தப்பாக எண்ணக்கூடாது, அவங்களும் தாம்பளை கொடுக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, எது படைத்தாலும் நெய்வேத்தியம் படைச்சாங்கன்னா முதல்ல அவங்க சாப்பிட்ருவாங்க, மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த அம்மாவுக்கு சொன்னாங்க, நீ அது மாதிரி கொடுன்னு. வேணாம் அவங்க பாரு, ஒரு ஸ்பூன் நெய்வேத்தியம் கூட வேணாம், அலங்காரத்துக்கு வந்தான்னாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா பாருக்க, ஃபஸ்ட்டு பசங்களுக்கு கொடுத்தாங்க, கொடுத்து இதுன்னே தான் அவங்க நல்லா இருக்காங்க. அப்போ நானும் அதுதான் தொடருவேன், தொடர்ந்து செய்வேன். இனி யாரையும் நான் இதுன்னா தான் மனசு புண்படும்படி பேச மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். இன்றைக்கி எனக்கு அறிவு வந்ததுன்ட்டு சொன்னாங்க. வாழ்க வளமுடன்.